வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூலை 11 வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் இன்னும் 4 நாட்களுக்குள்ள மரண தண்டனைக்காக காத்திருக்கும் கேரளாவை சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியா அவங்கள பற்றி பார்ப்போம். மத்திய அரசாங்கம் ஏன் அவங்கள காப்பாற்ற முயற்சி செய்யவில்லையா அப்படின்ற விவரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். போரினால் பாதிக்கப்பட்ட ஏமனில் செவிலியராக பணியாற்றி வந்தவங்க தான் கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியா. இவங்க ஜூலை 16 மரண தண்டனைக்காக காத்திருக்கிறாங்க. இன்னும் 4 நாட்கள் தான் இருக்குது. இந்த நிலையில் மரண தண்டனை நிறுத்தி வைக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்துகிட்டு வர்றாங்க. 2017 தண்ணீர் தொட்டியிலிருந்து துண்டிக்கப்பட்ட உடல் கண்டெடுக்கப்பட்டுச்சு. ஏமன் குடிமகனை கொலை செய்து தண்ணீர் தொட்டியில் வீசியதாக நிமிஷா மீது குற்றம் சாட்டப்பட்டது. 2020 மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருந்துச்சு. இவங்க உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடுக்கு போயிருந்தாங்க. ஆனால் 2023 உச்சநீதிமன்றம் அந்த மேல்முறையீட்டு தீர்ப்பை நிராகரிச்சிருச்சு. தற்போது 38 வயதான இந்த செவிலியர் ஹவுத்திகளோட கட்டுப்பாட்டுகளில் இருக்க ஏமனோட தலைநகரான சனாவில் ஒரு சிறையில் இருக்கிறாங்க. மலையாள செவிலியரான இவங்க தண்டனைக்கு எதிராக மக்களின் கூச்சல் வலுப்பெற்றுச்சு. அதனால் மாநிலங்களவை உறுப்பினர்கள் சந்தோஷ்குமார் அப்புறம் மெஹபூபா முப்தி ஆகியோர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினாங்க. மேலும் மெஹபூபா முப்தி ஒரு எக்ஸ்தல பதிவில் இந்தியரான நிமிஷா பல துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் அவங்க தன்னை காத்து கொள்வதற்காக இந்த கொலையை செய்திருக்கலாம் அப்படின்னு கூறியிருந்தாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சந்தோஷ்குமார் கூறும் பொழுது, நிமிஷா பிரியாவின் வழக்கு சட்ட பாதுகாப்பு இல்லாதால் பொதுமக்களின் மனச்சாட்சியை உலுக்கியுள்ளதுன்னு கூறியிருக்கிறாரு. பிரியா ஏன் மரண தண்டனை அளிக்கப்பட்டுச்சுன்னு பார்ப்போம். கேரளாவை சேர்ந்த செவிலியர் வேலைவாய்ப்பு தேடி 2008 ஏமனில் குடியேறினாங்க. தனக்கு அதிகமான பாலியல் தொல்லை மற்றும் தன்னுடைய பாஸ்போர்ட்டை பறித்து கொண்டு மிரட்டி வந்துள்ளார் மகதி. இதனால் மன விரக்தியில் இருந்திருக்கிறாங்க. இதனால் அதிக அளவு மயக்க மருந்து கொடுத்து அவரை கொன்றதா கூறியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் ஜெய்சங்கர் உடனடியாக தலையிட வேண்டும். போதுமான நிதி மற்றும் ராஜதந்திர அழுத்தம் மத்திய அரசு தரவில்லை. எனவே பெண்களின் தாராளமான நிதி அளித்து பிரியாவை காப்பாற்ற முயற்சிகள் எடுக்க வேண்டும்னு மெஹபூபா முப்தி கூறியிருக்கிறாங்க. கொலை செய்த பிரியாவை நாம் ஏன் காப்பாற்ற வேண்டும்ன்ற கேள்விக்கு நம்ம அந்த இடத்துல எந்த பெண்ணாக இருந்தாலும் ஆத்திரத்தில் இதைத்தான் செஞ்சுருப்பாங்க. துண்டு துண்டாக உடலை வெட்டும் அளவுக்கு ஒரு பெண் துணிந்திருந்தால் எந்த அளவு பாதிப்புக்கு உள்ளாகிருப்பாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை பிரியா கொல்லாமல் விட்டிருந்தா கூட சரியத் சட்டப்படி இவ்வளோ பாலியல் தொல்லைக்கு மற்றும் கொலை மிரட்டல் விடுத்த இதை போன்ற நபர்களுக்கு விசாரணை முறையாக நடந்திருந்தா சரியத் சட்டப்படி தலை வெட்டப்பட்டிருக்கும். அதைத்தான் பிரியா செஞ்சுருக்காங்க. அவர் திட்டமிட்டு இந்த கொலையை செய்ததாக தெரியல. இதனால தான் இவரோட கொலைக்கு அனைவரும் இவரை காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கதான் நமக்கு தெரியுது. இப்பொழுது நிமிஷா பிரியாவை காப்பாற்ற ஒரே வழிதாங்க இருக்குது, பிளட் மணி, இரத்த பணம். ஏமனில் சரியத் சட்டம் அமலில் இருக்குது. சரியத் சட்டப்படி தற்செயலான கொலை மற்றும் நோக்கமற்ற கொலைக்கு பாதிக்கப்பட்ட உறவினர்களுக்கு தியா, அதாவது இரத்த பணம் கொடுத்து கொலை செய்தவரை காப்பாற்றலாம். ஆனால் பாதிக்கப்பட்டவர் அதை ஏற்றுக்கொள்ள இரத்த பணம் பெற்றுக்கொண்டு அவர் பழிவாங்கும் உரிமையை விட்டு கொடுத்துருவாங்க. அவரும் பிரியா மேல் கருணையின் அடிப்படையில் அவங்கள மன்னிக்கலாம். இதை செய்ய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இரத்த பணம் எங்களிடம் தயாராக இருக்குது. ஆனால் அதை கொண்டு சேர்க்கும் வழிமுறைக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லிட்டு பிரியாவின் வழக்கறிஞர் சந்திரன் கூறுறாரு. இதுக்கிடையில் கேரளா செவிலியரை காப்பாற்ற ராஜதந்திர உறவுகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. விசாரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. ஜூலை 14 விசாரணைக்கு வருது. ஆனால் இப்போ நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்தில் ராஜதந்திரம் அழுத்தம் கொடுக்கலையோ அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. அது உண்மையானு பார்ப்போம். இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆனால் மத்திய அரசு மந்தமாக தான் செயல்படுறதா தெரிகிறது. ஏன்னா ஒரு புறம் கத்தார் நாட்டில் இஸ்ரேல் நாட்டுக்கு உளவு பார்த்ததாக இந்திய கடற்படை அதிகாரிகளை 8 பேரை ராஜதந்திர பேச்சுவார்த்தை மூலம் ரொம்ப புத்திசாலித்தனமாக இந்தியா மீட்டுட்டு வந்துச்சு. அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. அவங்க தவறு பண்ணியிருந்தால் கூட அந்த அளவுக்கு அதுக்கு அவ்வளோ பெரிய தண்டனை இல்லை. இருந்தாலும் இந்தியா அந்த விஷயத்தில் நல்ல முடிவு எடுத்துச்சு. ஆனால் இதில் மற்றொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். நம்ம கத்தார் நாடு மற்ற நாடுகள்லாம் இது போன்ற பிரச்சனைனா பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனால் கிளர்ச்சி குழுக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. ஹவுத்திகளிடம் நெருக்கமாக உள்ள நாடுகளின் மூலமாக தான் நம்ம பேச்சுவார்த்தை நட முடியும். ஆனால் மத்திய அரசாங்கம் கொஞ்சம் முன்னாலே இதை தீவிர முயற்சி எடுத்திருந்தால் மற்ற நாடுகளோட தொடர்பு கொண்டு அந்த நாடுகளின் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம காப்பாற்றிருக்கலாம். ஒரு பெண் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவ்வாறு செஞ்சுட்டாங்க.
அவங்க வந்து வழக்கிலிருந்து மீண்டும் இந்தியா வருவதற்கு இறைவனிடம் பிரார்த்திப்போம். தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.